எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரகுநாதன் அவங்களோட வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கால்ல இருக்கோம். ஸோ இது டெஸ்டிமோனியல் இன்டர்வியூ கால். சார்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு என்னோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு ரகுநாதன் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரகுநாதன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேட்டிவ்ல இருக்கேன், கரூர்ல இருக்கேன். ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட பேக்ரவுண்ட், எஜுகேஷன், கெரியர், என்ன பண்றீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். 2014 பாஸ் அவுட். 10 இயர்ஸா சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த ப்ரோக்ராம்ல நீங்க போகும்போது அதுல இருந்து வந்த லேர்னிங்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் உங்களை வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு? அன்கான்சியஸாவே என்னோட மைண்ட்ல வந்து எனக்கே தெரியாத அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்திருக்கு. அது எல்லாமே என்னோட லைஃப் டெசிஷன் எடுக்கிறதுல இம்பாக்ட் பண்ணிருக்கு. இவ்வளவு நாளா சில ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபீல் இருந்ததுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப காரணமா இருந்தது. அது ரொம்ப நான் கிளாரிட்டி அது எனக்கு கிடைச்சிச்சு. கம்ப்ளீட்டா என்டையரா எனக்குள்ள இருந்த மொத்த நெகட்டிவிட்டிஸும் ஃபுல்லா நான் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்பப்போ இந்த கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். நான் இப்போ அந்த அசைன்மெண்ட்ஸே பண்ணி முடிக்கும் போதே ரொம்ப ஃப்ரீயா தான் ஃபீல் பண்ணேன். அந்த என்ன கம்மியாச்சு சொன்னீங்க, அந்த வார்த்தை சரியா கிடைக்கல. நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியாகி இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டாப் 3 சேலஞ்சஸ் நீங்க வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் மூலமா ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க என் கூட. அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் உங்க கூடயே இருந்த ஒரு ப்ராப்ளம், அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, பட் அதில் நீங்க ஓவர் கம் பண்ணிருக்கீங்கன்னா அது டாப் 3 சேலஞ்சஸ் என்ன? சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும், கரியர்ல அடுத்த லெவலில் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல டெரிவ் பண்ணதுல வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது இவ்வளோ நாளா இம்ப்ளிமெண்ட்டே எதுவுமே பண்ணல. ஸோ டிஸ்ட்ராக்டடா இல்லை, பண்ணலாமா வேணாமா ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்கும். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அடுத்த லெவல் போறதுக்கு சூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஒரு போல்டா அந்த டெசிஷன் எடுத்துட்டேன். லைஃப் லேர்னிங்ஸ் இதுல நிறைய இருக்கு. ஜஸ்ட் 4 வீக்ஸ்லேயே நிறைய தெரிஞ்சுட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்க கெரியர்ல இருந்து இன்னொரு ஒரு கெரியர் போகிறதுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப நாளா பிளான் போட்டுட்டு இருந்தீங்க. அதுல வந்துட்டு இப்ப நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா, ரொம்ப நாளுக்கு எனக்கு முன்னாடி இருந்தது. இப்போ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் போட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்தது. அது வந்து எப்படி அதை எவ்வளவு பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தேன். நிறைய ஆன்லைன்ல வந்து அஃபர்மேஷன்ஸ் எடுத்து அப்பப்போ ரீட் பண்ணுவேன். பட் அது அந்த அளவுக்கு அட்டாச்சா இல்லை. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ரீட் பண்ண முடியாது, விட்டுருவோம். 2-3 டேஸ்ல விட்டுருது. ஆனா இப்போ எனக்கான அஃபர்மேஷன் நான் எழுதியிருக்கேன். இது வந்து என்னோட லைஃபோட கனெக்ட் ஆகிற விஷயம் ஆச்சு இந்த அஃபர்மேஷன்ங்கிறது. மற்ற வெளியே இருந்து எடுக்கிறத விட இப்ப இந்த கோர்ஸ் மூலயமா எனக்கு இருந்து எடுத்தது வந்து இது ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்றேன் நான் படிக்கும் போது. அதுக்கடுத்து நான் வேலை வேலையிலேயே இருப்பேன், லீவ்ல அதிகமா போட மாட்டேன். இப்ப வந்து நான் என்னோட லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அசைன்மெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் மாடியூல் அசைன்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு ஃபாலோ பண்ண? இல்ல, எல்லாமே ஈஸியா இருக்கும். ரொம்ப இன்சைட்ஸ் நிறைய எனக்கு கொடுத்தது. தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னு டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தேன். இப்போ கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ எல்லா தாட்ஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். இப்போ டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை. நீங்க வந்துட்டு நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணிருந்தீங்க, நிறைய மாடியூல்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டீங்க. ஸோ இதுல டாப் 2 ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்தது அப்படின்னா அந்த 2 என்ன? நெகட்டிவ் தாட்ஸ் அந்த பேப்பர்ல போட்டு அது உண்மையுமே அது ஒரு எஃபர்ட் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே கால் பண்ணிட்டேன். அந்த விஷயம் சயின்டிபிக்கா அது ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலா. இன்னொன்னு வந்து அந்த விசுவலைசேஷன் பண்றது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கை வந்து பின்னாடி ரொம்ப பண்ணோனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வெரி நைஸ். ஸோ நீங்க மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து அந்த விஷுவலைசேஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு அதுலதான் நீங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க, சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆச்சரியமா தான் இருந்தது. இப்படி ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோம். நான் ஃபீல் பண்ணேன். உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனர்ஜி லெவல் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா, பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லணும்னா? 30 to 95 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட கொலீக்ஸோட பேசும்போதுலாம் இப்படி பண்ணணும்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நான் இப்போ நிறைய ஃபிளெக்சிபிள் ஆயிட்டேன். அவங்கள நான் கண்ட்ரோல் பண்றது இல்லை, என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நீங்க வந்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன் டைம்லாம் பத்தி. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, முன்னாடி பர்சன்டேஜ் எவ்வளவு, இப்போ எவ்வளவு? 12 அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டெய்லி 30 மினிட்ஸ் கூட போகல லாஸ்ட் 1 வீக். டெய்லி எப்படினாலும் ஒரு 5 hours நான் இயர்பட்ல யூடியூப் ஸ்டே டவுன் பார்ப்பேன். அது லாஸ்ட் 1 வீக்ல நான்
ப்ளூடூத்தே ஆக்சஸ் பண்ணல. ஓகே, அப்ப இது எல்லாமே இருக்கலாம் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. மென்டலியா நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். ஃபோன் எடுத்துட்டாலே யூடியூப் போகிறதுக்கே எனக்கு தோன்றதே இல்லை. முன்னாடி எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தது, இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ப்ரொடக்டிவிட்டி? 40% முன்னாடி இருந்தது, இப்போ ஒரு 90% ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்ப நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணிட்டேன். சூப்பர், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நிறைய தடவை இதுல உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன என்கிட்ட நீங்க கேட்பீங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாய்ஸும் கொஞ்சம் கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ கேட்கும் போது நான் கொஞ்சம் நல்லா தான் ஃபீல் பண்றேன். நான் தான் உங்க அசைன்மெண்ட் எல்லாம் பார்த்தேனே, நீங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பர்பஸ் கோர்ஸ் வந்துட்டு எடுத்தீங்க, அது முடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த சார்ட் யுவர் மைண்ட் கோர்ஸ் இது வந்துட்டு எடுத்தோம். ஸோ சார்ட் யுவர் பர்பஸ் அண்ட் சார்ட் யுவர் மைண்ட். ஸோ இந்த ஜேர்னில வந்துட்டு ஒரு மென்டரா நீங்க வந்துட்டு என்ன குவாலிட்டிஸ் என்கிட்ட உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது? என்னோட டோட்டல் எல்லா பர்சனல் ஃபீலிங்ஸும் அதை எழுதி அனுப்பிச்சோம். ஸோ அது ஒரு சேஃப் ஃபீலிங்காக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம எதனாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்க ஓகே இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்றத சொல்றது இல்லாம டீட்டெயிலா படிச்சா இப்படிதான் எழுதணும், இப்படி மாத்தணும் அப்படின்றது சொன்னது நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு டீப்பா நீங்க ரீட் பண்றது வந்து ஸோ எந்த அளவுக்கு நீங்க அக்கறை எடுத்து பண்றீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு. என்னோட இந்த ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். இது மூலயமா நம்மளோட லைஃபே மாறுற ஒரு விஷயம். இந்த கோர்ஸ்ல இந்த 7 அசைன்மெண்ட்ஸ்ல இந்த அளவுக்கு லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்குங்கிறத நம்பல நானு. கண்டிப்பா இது எல்லாருமே எடுக்கணும். நிறைய கோச்சஸ் மென்டர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி நீங்க எதுக்கு வந்துட்டு என்ன சூஸ் பண்ணீங்க? நாம பண்ற அந்த கோர்சஸ் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணணுங்கிறதுல நீங்க அந்த கைடன்ஸ் கொடுக்கறது தான். டீப் அப்சர்வேஷன் அண்ட் கைடன்ஸ், அந்த பொறுமையாவும் அந்த பொலைட்டாவும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போறதெல்லாம் இருக்கு. ஸோ அது கரெக்டா நீங்க பண்றீங்க. மிக்க நன்றி. நிறைய பேர் கோர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, பட் அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க எப்படி வந்துட்டு இதுக்கு டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்க எல்லா மாடியூல்ஸும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா அசைன்மெண்ட்ஸும் எப்படி கம்ப்ளீட் பண்ணி? அசைன்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் எனக்கு பண்றதுலாம் ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த சார்ட் யுவர் மைண்ட் கோர்ஸ் வந்து இப்போ நீங்க வந்துட்டு என் கூட எடுக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன லூஸ் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா நான் எனக்குள்ள ஒரு தாட் வந்து ஏன் கிரியேட் ஆகுதுன்னு தெரியாம இருந்திருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கிளியரா பண்ணன்றதுல வந்து இப்ப இந்த மென்டல் கிளாரிட்டி வந்தது காரணம் இந்த கோர்ஸ் தான். இது எடுக்கலைனாலும் இன்னும் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. How do you feel about the investments? இந்த கோர்ஸ் நீங்க ஒரு ஃபீஸ் கொடுத்தீங்க இல்லையா, அத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்னோட லைஃபே மாறுது இல்லையா இப்போ. இது இன்னும் 50 years என்னோட லைஃப்ல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எதுவும் இல்லை. நத்திங். நான் வந்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி என்கிட்ட இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்தா இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பீஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பெருசா ட்ரீம் பண்றது, அவங்க டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும், சொல்யூஷன் ஃபோக்கஸ்டா இருக்கிறது இம்ப்ரூவ் ஆகும், குட் ஹேபிட்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நடந்துச்சா? கண்டிப்பா நடந்துச்சு. அந்த அசைன்மெண்ட்ல பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய அமைதியாயிட்டேன், எண்ணங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அந்த என்னோட அந்த அஃபர்மேஷன் படிக்கும் போதுலாம் எனக்கு அதுவே எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி அன்கான்சியஸா நெகட்டிவ் தாட்ஸ்க்கு வந்தோம், இப்போ அன்கான்சியஸா இப்போ பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சோ நீங்க அந்த சப்கான்சியஸ் பண்ணி எவ்வளோ நாட்கள்ல வாரங்கள்ல அந்த இம்பாக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்தது? தாட்ஸ்ல இடிச்சப்பவே எனக்கு அந்த நைட்டே எனக்கு நிறைய இம்பாக்ட் இருந்துச்சு. அப்போ இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இதனால இருந்திருக்கோங்கிறத அப்பதான் ஃபீல் பண்ணேன். ஒரு நெகட்டிவ் தாட் ரீட் பண்ணும்போதே நம்ம உடம்பு இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது. அப்போ இது நம்ம லைஃப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதாவது இவ்வளவு நாளா இவ்வளவு தவறு நம்ம பண்ணிருக்கோமே அப்படின்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் அன்கான்ஷியஸா பாசிட்டிவா வந்த தாட்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ எவ்வளவு இருக்கு? ஸோ முன்னாடி பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஒரு 25%, இப்போ வந்து ஒரு 80% எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். ஓகே, டக்குனா எல்லாம் பிளான் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாம என்ன பண்ணணுங்கிறத டெரிவ் பண்றோம், அடுத்து எப்படி பண்ணணுங்கிறத என்ன பிரச்சனைன்னு பாக்குறோம், அதை சரியாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறோம். ஸோ அப்போ அது கரெக்டா அந்த சீக்வன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. நீங்க இந்த சார்ட் யுவர் மைண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? யாரெல்லாம் வந்து தன்னோட கரியர்ல ஒரு கோல் ஓரியன்டா இருக்காங்க, நம்ம மேல வரணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த கொஞ்சம் வாரங்கள்ல வந்துட்டு நிறைய ப்ரோக்ரஸ் வந்துட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அது எவ்வளோ மாசமாவோ இல்ல வருஷமாவோ பெண்டிங்ல இருந்துச்சு, அது வந்துட்டு நீங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணீங்க? எனக்கு 2018 கொஸ்டின் வந்துருச்சு.
என்னோட லைஃப் இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ 8 வருஷம் அப்படியே ஃப்ளோலி ஸ்ட்ரகிள்ல இருந்திருக்கேன். வெரி நைஸ். கோர்ஸ் மாடியூல்ஸ்ல நீங்க நிறைய கத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இது வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு தானாவே லைஃப் மூலமா கத்துக்கணும்னா அதுக்கு எவ்வளவு மாசம் இல்ல வருஷம் ஆகலாம்? இல்ல சொல்ல முடியாது. இப்போ நான் கூட அப்படி நினைச்சிருக்கேன், இதெல்லாம் நம்மளோட லைஃப், நம்ம கனவு, இப்படி வாழப்போறோம் அப்படி வளர்ப்புறோம். நான் அப்படியே ஒரு ட்ரீம் லைஃப் மாதிரி அப்போ நானும் நினைச்சலாம் உண்டு. பட் அந்த டெசிஷன் பின்னாடி நம்ம எவ்வளவு கிளாரிட்டி நமக்கு இருக்குங்கிறதுல கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் ஏன் இந்த முடிவை நான் எடுத்தேன், ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன், இந்த கிளாரிட்டி இப்ப எனக்கு இருக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு, இந்த கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றோங்கிறதுல நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், நம்ம அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். இப்போ அந்த கிளாரிட்டி இல்லாம நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்போது அதை விட்டு மொத்தமாவே வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் நான் வந்து கிட்டத்தட்ட 7 கம்பெனி மாறி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம வந்து கம்பெனி வேலை தான் சரியில்லைன்னு அடுத்த கம்பெனி வேலை சரியில்லை, கம்பெனி வேலை சரியில்லைன்னு மாறி 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 போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிட்டி தான் வேணும். நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு பண்ண போறேன், அந்த கிளாரிட்டிக்கு 2 கோர்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஒரு சைக்காலஜி படிக்கணும், ஒரு லைக் ஒரு மென்டாரா கைடா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 2 கோர்ஸ் வந்துட்டு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து யாராவது பிகவ் பண்ணாங்கன்னா யாரா அவன் அப்படி சொன்னா நம்ம கோவப்படுவோம், பைத்தியமாட்டு இருக்கவன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி வந்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி இவங்க கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லயும் சைக்காலஜிக்கல் லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம டீம் பேஸ்டா தான் ஒர்க் பண்றோம். எப்படி பார்த்தாலும் நம்ம இன்னும் ஒரு ஹியூமனோட இன்டராக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த சைக்காலஜி அப்படின்றது அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இல்லை, பட் அவங்கள அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலாவே மென்டல் ஹெல்த்னு வந்தாலே அந்த இது எல்லா பக்கமும் ஒண்ணுதான், பட் டிஃபரன்ஸ் வேல வருது. கண்டிப்பா இது தேவை. இது வந்து எல்லா செக்டர்லயுமே தேவை. மேனேஜ்மெண்ட் போயிட்டாலே இது வேணும். மற்றவங்களை ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்றதை தாண்டி நமக்கு செல்ஃப் ஹேண்ட்லிங்க்கு அது ரொம்ப தேவை. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுவே எனக்கு நிறைய இப்போ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இந்த கோர்ஸ் மூலயமா எனக்கு ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. உங்க ஃபேமிலி பாண்ட் ஹாப்பினஸ்லாம் முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? பெர்சன்டேஜ்ல நீங்க சொல்ல முடியுமா? முன்னாடி ஒரு 40% இருந்து இப்போ நம்ம ஒரு 85% பண்ணி வந்துருச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ உங்களோட. ஸோ உங்களோட நேரத்துக்கும் உங்களோட எஃபர்ட்ஸ், உங்களோட வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.